ஹலோ டெஸ்டர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் மேனுவல் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ண ப்ராடக்ட் யூசர் ரெக்யர்மெண்டோட கரெக்டா மேட்ச் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்றது தான் மேனுவல் டெஸ்டிங். மெயினா நம்ம எதுக்கு டெஸ்ட் பண்றோம்னா, நம்ம ப்ராடக்ட்ல டிஃபெக்ட் இல்லாம இருக்கா, யூசர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு செக் பண்றது தான். அதே மாதிரி டெஸ்டிங்கோட மெயின் பர்பஸ் என்னன்னா, எரர்ஸ் இருக்கா, கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு வெரிஃபை பண்றது தான். மெயினா நம்ம செக் பண்றது, எரர் ஐடென்டிஃபை பண்றது எதுக்குன்னா, பக்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சின்ன பக் கூட கஸ்டமருக்கு பெரிய இம்பாக்ட கொடுக்கும். நம்ம இயர்லியா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த பக் சின்ன இம்பாக்டா தான் இருக்கும், அப்பவே ஃபிக்ஸும் பண்ணிடலாம். இல்லனா அது பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். சோ என்ஷூர் த ப்ராடக்ட் பக் ஃப்ரீ. டெஸ்டிங் பண்றதுக்கான இன்னொரு ரீசன் இருக்கு. நம்ம செக்யூரான ப்ராடக்ட்டை ரெடி பண்ண முடியும். டெவலப்பர் கோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்டே ரிலீஸ் பண்றோம். எப்படின்னா, கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணணும். ஆல்சோ நம்ம ப்ராடக்ட்ஸை என்ஹான்ஸும் பண்ணலாம். கஸ்டமர் சில ஃபீச்சர்ஸை கேட்காம இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம ஆட் பண்ணலாம். டெஸ்டிங்ல நிறைய டைப் இருக்கு, பட் மெயின்லி நம்ம ரெண்டு டைப்ஸா கிளாசிஃபை பண்றோம்: ஸ்டாட்டிக் டெஸ்டிங் அண்ட் டைனமிக் டெஸ்டிங். ஸ்டாட்டிக் டெஸ்டிங் பத்தி பார்த்தா ரிவ்யூ, இன்ஸ்பெக்ஷன், செக்கிங் இதெல்லாம் பண்ணுவோம். இது கோட் கம்பைல் பண்ண முன்னாடியே நடக்கும். கோட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க, இது ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். நம்ம பண்ண ப்ராடக்ட் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. நெக்ஸ்ட் டைனமிக் டெஸ்டிங். இது கோட் கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கும். டைனமிக் டெஸ்டிங்ல ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், செகண்ட் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்றதுன்னு செக் பண்றது. இதுல ரெண்டு டைப் இருக்கு: பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா நமக்கு கோட் தெரியாது, நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் செக் பண்றது. இத மோஸ்ட்லி டெஸ்டர் பண்ணுவாங்க. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா கோட்ல செக் பண்றது, இது டெவலப்பர் பண்ணுவாங்க. சரி, இப்போ மேனுவல் டெஸ்டிங் விசஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். மேனுவல் டெஸ்டிங்ல நம்ம மேனுவலா டேட்டா என்ட்ரி பண்ணி கரெக்டா அவுட்புட் வருதான்னு செக் பண்றது. ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் டூல் யூஸ் பண்ணி செக் பண்றது. மேனுவல் டெஸ்டிங் அட்வான்டேஜ்: அக்யூரேட்டான அவுட்புட் கிடைக்கும், லெஸ் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இது ஈஸியாவே டெஸ்ட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் இன்னும் டீப்பா மேனுவல் டெஸ்டிங் பத்தி பார்க்கலாம். மேனுவல் டெஸ்டிங்லயே இம்பார்ட்டன்டான கான்செப்ட் டெஸ்ட் கேஸ். டெஸ்ட் கேஸ்னா என்னன்னா, ஒரு ஸ்பெசிபிக் சினாரியோவை நம்ம சிம்பிளா ஸ்டெப்ஸா டிஃபைன் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு லாகின் பேஜ் எடுத்துக்கலாம். வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா லாகின் ஆகுதா, இன்வேலிடான டீடைல்ஸ் கொடுத்தா எரர் வருதா, இதெல்லாம் தான் டெஸ்ட் கேஸ். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம் பக் அண்ட் டிஃபெக்ட். எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் வரலனா அது பக். பக் ஐடென்டிஃபை பண்ணின அப்புறம் அதை நம்ம கரெக்டா ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் பக் ரிப்போர்ட்டிங். பக் ரிப்போர்ட்டிங்ல என்ன இருக்கும்னா, பக் டைட்டில், ஸ்டெப் டு ரீப்ரொடியூஸ், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட், ஸ்கிரீன்ஷாட், ப்ரூஃப்ஸ். நெக்ஸ்டா சிவியாரிட்டி அண்ட் ப்ரியாரிட்டி. சிவியாரிட்டினா பக் எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு சொல்ற ஆப்ஷன். ப்ரியாரிட்டினா நமக்கு எவ்வளவு அர்ஜென்ட்டா ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்ற ஆப்ஷன். நெக்ஸ்ட் டெஸ்ட் சீனாரியோ விசஸ் டெஸ்ட் கேசஸ். டெஸ்ட் சீனாரியோனா ஹை லெவல் ஐடியா, டெஸ்ட் கேஸ்னா டீடைல்டு ஸ்டெப்ஸ். ஸோ இந்த வீடியோல மேனுவல் டெஸ்டிங்னா என்னன்னு பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வீடியோல மேனுவல் டெஸ்டிங்கோட ஃபுல் கோர்ஸை டீடைலா பார்க்கலாம்.